வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா, 2025ல 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார். ஏப்ரலில் ராகு கேது. மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 டிரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024ல் இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். சிம்ம ராசி. இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன். பட் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2024 அண்ட் 25 நான் வந்து கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். 2024 உங்களுக்கு வந்து கண்டக சனி 10ல் குரு, ராகு கேது 2 and 8ல் பொசிஷன் ஆகிருக்கு. நல்ல நேரம்னு எடுத்துக்க முடியாது. சில பேருடைய இண்டிவிஜுவல் தசாபுக்தி நல்லாயிருக்கும், நல்ல ஷோ நல்லா போகும், லைஃப் நல்லா போகும், பிரச்சனை இருக்காது. பல பேருக்கு அந்த தசாபுக்தி சரியில்லை, பர்த் சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்குது, ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப போட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக அந்த கண்டக சனி பார்வைலாம் வந்து கொஞ்சம் சீனியர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த் இஷ்யூ நிறைய கொடுக்கும். சில பேருக்கு குழந்தை பிரச்சனை. ஏன்னா 2ல் வந்து மெயினாக அந்த கேது வரக்கூடாது. கேது செகண்ட் ஹவுஸ் வந்தாலே ஃபேமிலி, சைல்டு, சில்ட்ரன், அதான் குழந்தை. ராகு 8th ஹவுஸ் வந்தால் அன்எக்ஸ்பெக்டடு என்ன சொல்லுவாங்க, லாஸஸ், சம்டைம்ஸ் பொருளாதார நஷ்டங்கள். இதெல்லாம் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை காமிக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்க முடியாமல் ஒரு போராட்டம் நடந்திருந்தாலுமே அதில் ஒரு கசப்பான அனுபவம். காலம் அப்படி இருக்குது. இப்போ 2025 நான் வந்து ஒரு ரீடிங் எடுத்து பார்த்தோம். மார்ச்சில் வந்து உங்களுக்கு சனி இடம் மாறுறார். கண்டக சனிலேருந்து அப்படியே அஷ்டம சனியாக போகிறார். சரி, இது நல்லதா இல்லை அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லது இல்லை. அஷ்டம சனி இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்தது குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் ஒரே ஒரு சப்போர்ட் என்னென்னா குரு வருவார். ஸோ 11ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அட்லீஸ்ட் பொருளாதாரத்தை காப்பாற்றுவார். இல்லை ஒரு ஆதரவுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு துணையாக ஒருத்தர் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதரவாக இருக்குது, அது குரு செய்வார். ஏன்னா மே 2025ல் குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். அது ஜாபையும் கொஞ்சம் காப்பாற்றும். ஸோ வேலை விஷயத்தையும் கொஞ்சம் காப்பாற்றும், தொழிலையும் கொஞ்சம் காப்பாற்றும், பொருளாதாரத்தையும் காப்பாற்றும், உங்களையும் ஒரு ஆதரவு தெரிவிக்கும். ஒரு ஒன் அண்ட் ஒன்லி சப்போர்ட்டிவ் பிளானட் வந்து அது குரு. இந்த ராகு கேது வந்து ஏப்ரலில் டிரான்சிஷன் நடக்க போகுது. அதாவது சனி எப்படி மார்ச் 2025ல் பண்ணுறாரோ அடுத்த மாதமே ராகு கேது மாறிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 and 8லேருந்தே ஷிஃப்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் 1 and 7ல் பொசிஷன் பண்ணுவாங்க. இந்த 1 and 7 அப்படிங்கிறது எப்படின்னா ஃபஸ்ட் ஹவுஸில் கேது வர்றது தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஃபேஸ் பண்ணுற எல்லா அந்த துரதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அவன் எடுக்கிற முடிவாகவே இருக்கும். நாம் வேணால் லைஃப்பில் நீங்கள் பின்னாடி போய் பாருங்கள், எங்கேயாவது ஏதாவது லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம செய்த முட்டாள்தனமான முடிவாக இருக்கும். சரி, முட்டாள்தனமாக நம்ம எவ்வளோ தான் படிச்சிருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், அதிமேதாவியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த நேரம் வந்துடுச்சுன்னா முட்டாள்தனமாக ஏதாவது செய்வோம். அப்போ கேது வந்து உள்ளே வருது. கேது என்ன பண்ணுவார்னா அஷ்டமத்தை வர சனி நிற்கிறதுனால நான் வந்து இது வந்து ஒரு உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக நான் சில இன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய தோணும், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும், யாராவது பார்ட்னர் வருவாங்க, சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தோணும், அப்போ தான் வீடு வாங்கலான்னு தோணும், அப்போ தான் வெஹிக்கிள் வாங்கலான்னு தோணும், அப்போ தான் ஏதாவது வந்து பணத்தை யாருக்காவது கொடுக்கலான்னு தோணும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நல்ல ஐடியா இல்லை எப்போவுமே. அப்போ இந்த மாதிரி டைமில் எப்படி தப்பிக்கிறது நீங்கள் நினைக்கலாம், அது எப்படியும் முட்டாளாக போதுன்னா ஆக தானே செய்யும். கரெக்டு. நான் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி சில ரிசர்ச்லாம் பண்ணும்போது சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அது என்னென்னா, கேது ஃபஸ்ட் ஹவுஸில் வந்து ஒரு மனிதனை தவறான முடிவில் எடுக்க வைக்கும் பொழுது அந்த மனிதன் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சரியான அறிவுத்திறன் கொண்ட தனக்கு பாதுகாப்பான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த நபரை உடன் வைத்திருப்பது நல்லது. சில பேருக்கு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், சில பேருக்கு அப்பா மகன், சில பேருக்கு வெல்விஷர்ஸ் மாமா, இல்லை ஒரு நண்பன், ஒரு நண்பி, எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ யார் ஒருத்தருக்கு வந்து அந்த நேரம் வருதோ அவங்க வந்து ஒரு ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதாக அமையும். அப்போ நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. ஏன்னா
உங்களுடைய அறிவுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் தவறானதாக இருக்கலாம் அந்த சமயத்தில். ஒருவேளை உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய அந்த அறிவுக்கு அது சரியாக வராது, அது வேண்டான்னு உங்களை தடுக்கலாம். அதை நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா சேஃப். இதுதான் ப்ராக்டிக்கலாக நமக்கு வரக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்ம எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ 2024லேயே சிம்மம் வந்து சுமாராக தான் போகுது. கல்யாணத்துக்காக ஒரு போராட்டம், தொழிலில் ஒரு போராட்டம், குழந்தை, ஆரோக்கியம், படிப்பில் கூட சில பேருக்கு வந்து மந்த நிலைமை, மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டு, சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு, சம்டைம்ஸ் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு மனக்குமுறல், நினச்சது ஏன் நடக்கலைன்ற ஒரு மனவேதனை, இதெல்லாம் அனுபவிக்கிற நீங்கள் 2025லேயும் இந்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கிறது தான் நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம இது எதுக்காக கொடுத்தோன்னா, நீங்கள் வந்து ஸ்டேபிளாக கொஞ்சம் இருக்கிறதுக்காக, நல்ல அட்வைஸ் வெல்விஷர்ஸோடைய சப்போர்ட்டோட லைஃப்பை லீட் பண்ணுங்கள் வித் ஆல் சின்சியர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை வந்து கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி வந்து எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணும். குரு வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் வந்து அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாரான்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்ரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்ரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் வந்து ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் வந்து ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஹை லெவலில். சந்திரன் வந்து பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக, செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணுன்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒரு முறையும் நான் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் சென்ஸ் ஒரு வேளை 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும் ஏதோ 1-2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலின்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணித்து ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன்.
அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம் என்ன செய்யலான்ட்டு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம். எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும், கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்களையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.